ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2006ல வெளியான கோல்டு பிரே அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு ஸ்லாஷர் படம். சரி, இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பனி சறுக்குக்காக 5 ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா போறாங்க. ஆனா அவங்க பனி சறுக்கு போற இடத்துல ஒருத்தருக்கு அடிபட்டுருது. அடிபட்டவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்றதுனால பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்குமான்னு பாக்குறாங்க. அங்க மூடி ஒரு ஹோட்டல் இருக்கு. சரி, அந்த ஹோட்டலுக்குள்ள தங்குறாங்க. ஆனா அங்க ஒரு சைக்கோவும் இருக்கான். அந்த சைக்கோ இவங்கள ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கொண்டுகிட்டே இருக்கான். ஏன் கொல்றான், எதுக்கு கொல்றான், இவங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதை. வாங்க இப்ப ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பமே நமக்கு ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. அந்த குட்டி பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பனி இருக்கிற இடத்துல வந்து ஓடிட்டு இருக்கான். யாருக்கோ பயந்து ஓடுறான்றது தெளிவா தெரியுது. அவன் கண்ணுலலாம் வேற ஏற்கனவே ரத்த காயம் இருக்கு. அவனை யாரோ துரத்துற மாதிரியே இருக்கு. இந்த இடத்துல கட் பண்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோ அது நியூஸாவும் மாறுது. அந்த நியூஸ்ல இந்த மாதிரி வந்து இந்த ஃபேமிலி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க பையன் காணோன்ட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி நிறைய பேர் கடத்தப்படுறாங்க. இது வரைக்கும் வந்து 100-200 பேர் இறந்துகிட்டே இருக்காங்க. யாரோ ஒருத்தன் கடத்தி கொண்டுட்டு இருக்கான் அப்படின்னு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இப்போ நமக்கு பிரசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. கார்ல வந்து 5 பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 5 பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கல ஒருத்த மட்டும் தனியால. அவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டோபியஸ் அப்படின்றது தான். மத்த 2 பேருமே பேர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுலயும் ஒரு பேர் வந்து ஓவரா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கார்லயே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அங்க இருக்கிற இன்னொருத்தர் பாக்குறாரு. அவர் பார்த்துட்டு என்னடா கார்லயே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, வந்திருக்க இடத்துல கூட ரொமான்ஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சோ அவங்களோட லவ்வரை பார்த்தும் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. இப்போ வந்து கார் வந்து அந்த இடத்துக்கு வந்துருது. சோ இவங்க வந்தது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜாலியா பனிசறுக்குல என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. சோ பனிசறுக்கோட டாப்புக்கு போயிடுறாங்க. சரி, ஜாலியா நம்ம சறுக்கலாம் அப்படின்ற மாதிரி சறுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் பயங்கரமா சறுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் டோபியஸ். அவர் தான் தனியாளு. பயங்கரமா வந்து அவர் சறுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல விழுந்துடுறாரு. விழுந்ததுல கால்ல வந்து முட்டி உடைஞ்சு ரத்தம்லாம் வருது. சோ இந்த விஷயத்தை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பதறிடுறாங்க. சரி, இவனை எங்கேயாவது கூட்டு போனோம் அப்படின்ட்டு அவனை தூக்கிட்டு நடக்கலான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னு தெரியுது. சிக்னலும் இல்ல. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, வண்டியில போட்டு அவனை இழுத்துட்டு போவோம், ஏதாவது வழியில ஹோட்டல் இல்லாமையா போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல அவரை வண்டியில இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி இழுத்துட்டு இவங்க நடக்கும் போது தூரத்துல ஒரு ஹோட்டலை பாக்குறாங்க. சரி, அந்த ஹோட்டல்ல போனா யாராவது இருப்பாங்க, அந்த ஹோட்டல்ல இவனை தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருக்காங்க. ஆனா அந்த ஹோட்டல் கிட்ட இவங்க போயிடுறாங்க. அந்த ஹோட்டல்ல யாருமே இல்லைன்றது தெரிய வருது. இப்போ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள ஒருத்தர் என்ன பண்றாருன்னா டாப்புக்கு வந்து கண்ணாடியை உடைச்சு அந்த இடத்துக்குள்ள வந்துடுறாரு. அந்த இடத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவர் கீழே இறங்கி போய் மத்தவங்களுக்கு டோரை திறந்து விடுறாரு. திறந்து விட்டோன்னே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. இப்போ உள்ள வந்து அந்த அடிப்பட்ட டோபியஸ் வந்து பெட்ல படுக்க போட்டு ஒருத்தங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜானி அப்படின்றது தான். சோ ஜானி தான் இந்த படத்துல ஹீரோயின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பயங்கரமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒவ்வொரு ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனா ஜானி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் இங்கே இருந்து டோபியஸை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப டோபியஸ் படுத்திருக்காரு, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல அமைதியா இவங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க, பேச்சு குத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கரண்ட் போயிருக்குன்னா ஜெனரேட்டர்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். சரி, ஜெனரேட்டரை நம்ம ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஜெனரேட்டர் ஆன் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆனதுனால இவங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஜானி வந்து டோபியஸ் கிட்ட சொல்றாங்க. டோபியஸ் வந்து சரி நீயும் போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க அங்க இருக்கிற விளக்கு எடுத்துட்டு தேடுறாங்க. தேடும் போது இவங்க வந்து ஜெனரேட்டர் ரூமுக்கு போகாம ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி இடத்துக்கு போவாங்க. அங்க ஒரு புக்கும் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த புக்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, அந்த புக்கை அப்புறமா படிப்போம் அப்படின்ட்டு கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க எடுத்து வைக்கும் போது கரெக்டா கரண்ட் வந்துருது. இவங்க ஃப்ரெண்டு வந்து அங்க கரண்ட்டை வந்து செக் பண்ணி வர வச்சிருவாங்க. சரின்ட்டு இவங்க 3 பேருமே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுல 2 பேர் மட்டும் தனியா வந்து ஒரு ரூம் வந்து பார்ப்பாங்க. அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் அப்படின்றவர், அவங்களோட லவ்வர். சோ இவங்க அங்க இருக்கிற ரூமை பார்ப்பாங்க. நிறைய ரூம் இருக்கும், ஆனா அதெல்லாம் எரிஞ்சு போயிருக்கும். இப்போ இந்த பொண்ணு கேட்பாங்க, மைக்கேல் ஏன் இந்த ரூம் எல்லாம் எரிஞ்சு போயிருக்குன்னு. தெரியல, இவங்க ரெடி பண்ணாம இருப்பாங்க போல, நமக்கு என்ன வந்துச்சு, வா நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல நமக்கு டோபியஸை காட்டுறாங்க. டோபியஸ் கிட்ட வந்து இப்ப ஜானி வந்து அந்த நோட்டை காட்டுவாங்க. அந்த நோட்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்க பையனை காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. சோ அந்த விஷயத்தை படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுல தேடி பாக்குறாங்க. அதுல ஒரு போட்டோவும் இருக்கு. அந்த போட்டோல அந்த முதல் சீனு காணாம போனா பாத்தீங்களா ஒரு பையன், அவங்க பேரண்ட்ஸோட அவன் இருக்க மாதிரி இருக்கு. சோ இதை வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜானியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப டோபியஸும் சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது மைக்கேல் அதுக்கப்புறம் அவங்களோட லவ்வர், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க தனியா படுத்துக்கிறோம், நீங்க வேணா இங்க படுத்துக்கோங்க, நாங்க தனியா ஒரு ரூமுக்கு போய் படுத்துக்கிறோம் அப்படின்னோட இவங்களும் சிரிச்சுக்கிட்டே அனுப்புறாங்க. இப்ப டோபியஸ்க்கு தான் செம்ம கடுப்பா இருக்கு. என்னடா என்ஜாய் பண்ண போறீங்க, எனக்கு தான் கால் உடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருமே தனியா ரூம்ல போயிட்டு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள சண்டை ஆயிடும். இப்ப மைக்கேல் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாரு. டென்ஷன் ஆன மைக்கேல் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, வேகமா
பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா சாரி சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா மைக்கேல் வந்து கோச்சிப்பாரு. கோச்சிக்கிட்டு வெளியே வரன்ட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துருவாரு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு. இப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் அங்கேயே இருப்பாங்க. என்ன மைக்கேல் போயிட்டானே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து டோபியஸ் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு பாத்ரூம் வருது கூட்டு போங்க அப்படின்னு ஜானியும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் அவர் பாத்ரூம் போக வச்சுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவர் பயங்கரமா இவங்க ரெண்டு பேரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பாத்தீங்களா எனக்கு கால் உடஞ்சதுனால நீங்க என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இந்த இடத்துல அந்த பொண்ணை காட்டுவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து மைக்கேல் போனதுக்கு அப்புறமா சவுண்ட் கேட்கும். என்ன சவுண்டுன்னு வெளியே வந்து பார்ப்பாங்க. அப்ப குனிஞ்சு பார்க்கும்போது அவங்களோட செயின் கீழே விழுந்துரும். அந்த செயினை எடுக்கலான்னு எடுக்கும் போது இவங்க திரும்புவாங்க. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் இவங்களை அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இவங்களை இழுத்துட்டே போவான். ஸோ இவங்க கத்தி பார்ப்பாங்க யாரையாவது கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. ஆனா அவன் இழுத்துக்கிட்டே போவான். ஒரு பேஸ்மெண்ட் ரூம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இவங்களை இறக்கிக்கிட்டே போவான். இவங்க பயங்கரமா கத்துவாங்க. ஆனா இவங்க கத்துறது துளி கூட வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு கேட்காது. இப்ப கீழே வந்து டோபியஸ் வந்து பாத்ரூம் போய் முடிஞ்சிருவாரு. ஸோ பாத்ரூம் போய் முடிச்சவரை அங்க போய் பெட்ல வச்சிருவாங்க. பெட்ல வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அங்க மைக்கேல் சோகமா இருப்பான். மைக்கேல் கிட்ட ஜானி பேச ஆரம்பிப்பாங்க. என்ன ஆச்சு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டே அப்படின்னும் போது ஆமா அவ கூட நான் சண்டை போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப எல்லாரும் தூங்கிடுறாங்க. மறுநாள் கொஞ்சம் காலையில ஆயிருது. காலையில ஆனோன்னு நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்துல இவர் மேல வராரு. மேல வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு போறாரு. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க ரூம்ல கதவு தட்டுறாரு. அவங்க திறக்கவே இல்ல. சரி சாப்பாடை வெளியே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வச்சுட்டு நடக்கிறாரு. இப்ப ஜானியோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்கேயே இருக்க முடியாது. அதனால நான் வெளியே போய் ஏதாவது பார்த்துட்டு வரேன். ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா பார்த்துட்டு வரேன். நம்ம இங்க இருந்து மொத்தமா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கீ கொடுக்குறாங்க. இவங்க கார் தூரத்துல இருக்கு பாத்தீங்களா அதுக்கான கீயை கொடுக்குறாங்க. அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெடி பேர் பொம்மையோட சேர்த்து கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ போனோன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து சரி நீ கிளம்புன்னு அமுச்சு வச்சிடறாங்க. இப்போ டோபியஸ்க்கு இவங்க வந்து மாத்திரை கொடுக்குறாங்க. மாத்திரையை போட்டு நீ நிம்மதியா தூங்கு அப்பதான் உனக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் அதுதான் சரியான விஷயம் அப்பதான் எனக்கு வழி தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த மாத்திரையை போட்டு தூங்கவே ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி தூங்கிட்டு இருக்கும் போது வெளியே வந்துடுறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜானியோட பாய் ஃப்ரெண்டு. ஜானியோட பாய் ஃப்ரெண்டு ஏதாவது நம்ம தேடி போனோம் அப்படின்ற மாதிரி வராரு. அப்படி வரும்போது பனியில யாரோ விழுந்து கிடக்கிறதை இவர் பாக்குறாரு. யாரா விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போலான்னு போறாரு. கிட்ட போனாதான் தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மைக்கேலோட கேர்ள் ஃப்ரெண்டு. என்னடா மைக்கேலோட கேர்ள் ஃப்ரெண்டு இப்படி கிடக்கா அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிட்டு இருக்கும்போது இவர் மேல வந்து ஒரு சுத்திலால யாரோ அடிக்கிறாங்க. சோ இவரு அங்கேயே மயங்கிடுறாரு. இப்போ வந்து தூக்கத்துல இருந்து முழிக்கிறாரு. யாருன்னா டோபியஸ் நல்லா தூங்கிட்டாரு. முழிக்கிறாரு. அங்க யாருமே இல்ல. எங்க போனா இந்த மாதிரி ஜானி எங்க போனான்னு தெரியாம அவளை தேடலான்ட்டு இவரும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஜானி எங்க போயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே ஜெனரேட்டர் இடத்துல வந்து சில விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாவது ரிப்பேர் பண்ண முடியுமா சாப்பிடுற பொருள் இருக்கான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. இவரும் ஒரு சைடு வந்து இவருக்கு தண்ணி தாகம் எடுக்கும். சரி எதையாவது குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கீழே வந்துட்டு இருப்பாரு. கஷ்டப்பட்டு நொண்டி நொண்டி தான் வருவாரு. இவங்க ஜெனரேட்டர் ரூம்ல அப்படியே தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அங்க வந்து நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்கிறத பார்ப்பாங்க. என்னடா நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்கு. சரி ஏதாவது கிடைக்குதா அதுல ஏதாவது நம்ம பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னன்னா இப்ப வந்து சந்தேகம் வருது. என்னன்னா வந்து இது ரொம்ப நாள் ஆச்சு. இந்த இடம் வந்து எப்படி புதுசாவே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பேப்பர் கிடைக்குது. அந்த பேப்பர்ல படிக்கிறாங்க. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா இந்த பையனோட அப்பா அம்மா தான் இந்த ஹோட்டலே வச்சிருப்பாங்க. இந்த அப்பா அம்மா வந்து 30 வருஷமா இந்த ஹோட்டலை எதுவுமே பண்ணல அப்படின்றது அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் மூலியமா இவங்களுக்கு தெரிய வருது. எப்படி 30 வருஷம் இந்த ஹோட்டல் வந்து நல்ல நிலைமையிலேயே இருக்கும். அதாவது இந்த ஹோட்டல்ல இன்னும் சாப்பிடுற பொருளே கிடைக்குதுன்னா எப்படி இந்த ஹோட்டல்ல வேற யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோட ஜானிக்கும் அதுதான் சரின்னு தோணுது. இந்த மாதிரி மைக்கேல் சொல்றது சரிதான். இந்த மாதிரி இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னும் போது கீழே வந்து டோபியஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கீழே ஒரு பாட்டில் எடுத்துறாரு. அந்த பாட்டில கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஓபன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாரோ கதவை சாத்துற சவுண்ட் கேக்குது. சோ யாரு கதவை சாத்துறீங்க அப்படின்ற மாதிரி இவரும் இது பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப இவரை தேடி வந்து டோபியஸை தேடி மைக்கேல் வந்து பாக்குறாரு. இப்படி இருக்கும்போது வந்து கேர்ள் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தலாம் மைக்கேலோட கேர்ள் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தலான்னு ஜானி வந்து மேல வராங்க. அவங்க ரூம் கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க. திறக்கவே இல்லை. சோ இவங்க தட்டி உள்ள வராங்க. உள்ள வந்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல எதையோ பாக்குறாங்க. பயப்படுறாங்க. ரத்த கரையா இருக்கும். சோ அந்த ரத்த கரையை பார்த்து தான் பயப்படுவாங்க. சரி இதை மத்தவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக ஓடுறாங்க. ஓடி இப்ப வந்து அதை எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மைக்கேல் கிட்ட சொல்லுவாங்க. அங்க ரத்த கரையா இருக்கு அப்படின்னா என்ன சொல்ற அப்படின்னா மைக்கேலும் வருவாரு. இப்ப 3 பேரும் போய் அந்த இடத்தை பார்ப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரத்த கரையா இருக்கும். சோ என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு சுத்தமா புரியாது. அதனால கதவை மூடிட்டு அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க மைக்கேல் என்ன சொல்றாருன்னா நான் என்ன ஆச்சுன்னு பாக்குறேன். நீங்க இங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நீ என்ன ஆச்சுன்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே அவன் மட்டும் கதவை திறந்துட்டு வெளியே போறான். நான் தட்டினா மட்டும் கதவை திறங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றான். சரி நீ உங்களை சொல்றாங்க. இவன் வெளியே போய் ஆயுதத்தெல்லாம் வச்சு வாங்கடா வெளியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு ஆக்ஸ் வந்து அவன் மேல பாயுது. அவன் தப்பிச்சிடறான் ஜஸ்ட் மிஸ்ல. யாரா இதை அடிச்சது அப்படின்னு யோசிக்கும் போது ஒருத்தன் துரத்திட்டு வரான். அவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு இவர் வாசல் கதவுக்கே வந்துடுறாரு. வாசல் கதவை திறந்து வெளியே ஓட பாக்குறாரு. இப்ப அவனும் துரத்திட்டு வந்து வெளியே பாக்குறான். அப்படி பார்க்கும் போது அவன் இல்ல. சோ அவன் ஆள் பல்கா இருக்கான். இவர் மேல இருந்து அவனை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் வந்து இவங்க இருக்கிற டோர் வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. யார் தட்டுறாங்க அப்படின்னு இவங்க பயப்படும் போது கதவு திறங்க நான் தான் அப்படின்ற
மாதிரி இவர் சொல்றாரு. சொன்னோன்னே சரி நம்ம ஃப்ரெண்டு தான்ட்டு கதவை திறக்கிறாங்க. உள்ள அவர் வராரு. உள்ள வந்து இவங்க 2 பேர்கிட்டயும் சொல்றாரு, இந்த மாதிரி இங்க ஒரு சைக்கோ இருக்கான், அவன் பயங்கரமா இருக்கான், அவன் நம்மள கொன்றுவான். அதனால இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. ஏன் இப்படிலாம் பேசுற அப்படின்னோனே, யார் அவன் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கும் தெரியல. ஆனா இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும் அப்படின்னும் போது இவனை எப்படி நம்மளால தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு டோபியஸை பத்தி ஜானி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது மைக்கேல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியாது, நான் தப்பிச்சே ஆகணும், அதனால நான் மட்டும் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி 2 பேருமே வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இல்ல நான் தப்பிச்சா போதுன்ற மாதிரி ஜன்னல்ல இருந்து குதிச்சு அந்த இடத்த விட்டு ஓட பாக்குறாரு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடம் இருக்கும், பக்கத்துல ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம்ல இருந்து அந்த சைக்கோ வந்துருவான். சைக்கோ வந்து இவரை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இவர் வேற ஒரு பொறியில மாத்திப்பாரு. அந்த பொறியில மாத்தி கத்துனனால தான் அந்த சைக்கோ வந்திருப்பான். வந்து அவரை பொல பொலன்னு பொலந்துட்டு இருப்பான். இவங்க ஜன்னல்ல இருந்து பாப்பாங்க. சோ ஜன்னல்ல இருந்து அந்த சைக்கோவை பாப்பாங்க. லாங்ல இருந்து தான் பாப்பாங்க. ஆள் பயங்கரமா இருப்பான். அவன் வந்து எப்படின்னா வந்து இந்த குளிருக்காக வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்வெட்டரை போட்டுட்டு இருப்பான். சோ இந்த விஷயத்தை வந்து டோபியஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப டோபியஸை வேற ரூமுக்கு கொண்டு போகணுன்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு டோபியஸ் எதுக்காக என்ன வேற ரூமுக்கு கொண்டு போற அப்படின்னு, இல்ல ஸ்ட்ராங்கான கதவு இருக்கிற ரூமுக்கு நான் கொண்டு போறேன்ட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிற ரூம் கதவுல வச்சிடுறாங்க. இந்த மாதிரி நான் வெளியே போய் விசாரிச்சுட்டு வரேன், அதாவது பார்த்துட்டு வரேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன், நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம், நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னை விட்டு போகாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதே மாதிரி உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்றதையும் சொல்றாரு. எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்றன்றது, ஆனா வந்து நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணும் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப வெளியே வந்து இவங்க இது என்னன்னா, அந்த சைக்கோ எங்க இருக்கான், நம்ம எப்படி இவனை தூக்கிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவனுக்கு தூக்கிட்டு போறதுக்கு ஏதாவது பொருளும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ இப்படி வந்து அவங்க வந்து அந்த சைக்கோ இருந்தான் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து அந்த சைக்கோ கிளம்புவான். அதாவது அந்த டெட் பாடி இழுத்துட்டு அந்த சைக்கோ கிளம்புவான். சோ இப்போ அந்த ரூம்குள்ள நம்ம போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றத ஹீரோயின் முடிவு பண்ணிட்டு அந்த ரூம்குள்ள போவாங்க. அந்த ரூம்குள்ள சரி ஏதாவது இழுக்கிற பொருள் கிடைக்குதா அப்படின்னு தேடி தேடி பார்ப்பாங்க. இழுக்கிற பொருளே கிடைக்காது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு வண்டி மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்தோன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. சரி இதை நம்ம இழுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இழுப்பாங்க. இழுத்துறதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து என்ன ஏதாவது அவனை அட்டாக் பண்றதுக்கு பொருள் கிடைக்குமான்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு கன்னை பாக்குறாங்க. கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அந்த கன்னுக்கான புல்லட் அங்கதான் இருக்கு. ஆனா கன்ல லோட் ஆயில்ல. சரி இவங்க புல்லட்டை லோட் பண்ணலான்ட்டு லோட் பண்ணியும் வச்சுக்கிறாங்க. இப்போ வண்டியும் கிடைச்சிச்சு, கன்னும் கிடைச்சிச்சு. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த டோபியஸ் கிட்ட வந்து பேசுறாங்க. இப்போ டோபியஸும் சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வராரு. அதுக்கு முன்னாடி இவனை காலி பண்ணிட்டு தான் நம்ம இங்க இருந்து போக முடியும்னு ஒரு ஐடியா பண்றாங்க. ஜெனரேட்டரை இவங்க வேணும்ட்டே ஆஃப் பண்றாங்க. அவன் இங்க ஜெனரேட்டர் ஆன் பண்ண வருவான், தூரத்துல இருந்து நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு பிளான போடுறாங்க. சரி அது வரைக்கும் நான் இந்த ரூமை சுத்தி பார்க்கறேன்னு சொல்லிட்டு, நீ வந்து ஏதாவது அவன் வர மாதிரி இருந்தா ஃபிளாஷ் ஆன் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்ட்டு இவங்க அந்த ரூமை செக் பண்ணி பார்க்கறாங்க. அந்த ரூம்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இவங்க பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பாய் ஃப்ரெண்டா நான் இறந்திருக்க மாட்டான், அவனுக்கு அடிதான் பட்டிருக்குமே தவிர இறந்திருக்க மாட்டான், நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணும் சொல்றாங்க. சரி என்ன நீ எப்படியாவது காப்பாத்தி இங்க இருந்து, எனக்கு பயமா இருக்கு இவனை பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது அந்த சைடுல இருந்து ஃபிளாஷ் வந்து அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். சரி அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன், நான் வெளியே போயிடுறேன், அவனை காலி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. இப்போ அங்க சைக்கோ வரதுனால டோபியஸ் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, சேஃப்டிக்கு நம்ம ஒரு கத்தி எடுத்துக்கலாம்னு அங்க இருக்கிற கத்தி எடுத்து வச்சுப்பாரு. இப்படி இருக்கும்போது அந்த சைக்கோக்கு டவுட் ஆயிடும், யாரோ பிளான் பண்ணி தான் நம்மள வர வச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோயின் சமயம் கிடைக்கும் போது சுற்றலாம்னு நினைக்கும் போது அவன் வந்து டோபியஸை பார்த்துருவான். அதனால டோபியஸை நெருங்குவான். டோபியஸும் பயந்துகிட்டே இருப்பாரு. இப்படி இருக்கும்போது வேற வழி இல்லைன்னு ஹீரோயின் எடுத்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இருக்கும்போது அவன் கதவுக்குள்ள போய் லாக் ஆகி வைப்பான். எந்த கதவுக்குள்ள லாக் ஆக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஜானியோட லவர் இருக்கிற கதவுக்குள்ள போய்ப்பான். இப்படி இருக்கும்போது ஜானி என்ன சொல்றாங்கன்னா, அந்த கதவை நம்ம ஓபன் பண்ணி என் லவரை காப்பாத்தணும், சரி ஓபன் பண்ணணும்னு அவனை சுற்றலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இப்போ ஓபன் பண்ணோம்னா அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சாமர்த்தியமா பாய் ஃப்ரெண்ட் ஷீல்டு மாதிரி வச்சுட்டு வெளியே வருவான். சோ இப்போ பாய் ஃப்ரெண்ட் அவசரப்பட்டு சுற்றுவாங்க. இப்போ டோபியஸ் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, அவசரப்பட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டை சுட்டுட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி இருந்து தெனாவட்டா சைக்கோ என்ன பண்ணுவானா, இவங்க கொடுத்த கீயை வந்து கீழே போடுவான். கீழே போட்டதுக்கு அப்புறம் வந்து இப்போ பாய் ஃப்ரெண்ட் கத்துவாரு ஓடிருங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து டோபியஸ் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, ஜானி கிட்ட இந்த மாதிரி, ஜானி நீ மட்டும் ஓடிரு, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் தப்பிக்க முடியாது, நீ மட்டும் ஓடிரு, என்கிட்ட முதல்ல கன்னை கொடு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேணாம், நீ எப்படி சுட முடியும் அப்படின்னா, நான் பாத்துக்கிறேன் அவன் கிட்ட எப்படியாதுன்ட்டு அமுச்சு விட்டுறாரு. அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் இவர் திணறாரு. அந்த வில்லனும் வந்து இவனால வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு அசால்ட்டா நடந்து வந்து இவர் அடிக்கவே ஆரம்பிச்சிடறான். இவர் கீழே விழுந்து அடி வாங்குறாரு. இப்படி அடி வாங்கிட்டு இருக்கும்போது வெளியே வந்து ஜானி ஓடிட்டு இருக்காங்க. சரி இவனை காலி பண்ணிட்டு அந்த ஜானியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக சைக்கோ அடிச்சு கொண்டுறான். அதுக்கப்புறம் ஜானி ஓடுற ஜானியும் அடிச்சு அட்டாக் பண்ணிடுறான். இப்போ வந்து ஜானி வந்து மயக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. இப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல நிறைய டெட் பாடிஸ் இருக்காங்க. அந்த டெட் பாடிஸ் வேற யாரும் கிடையாது, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ இந்த விஷயத்தெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் அந்த சைக்கோ. சோ இப்பதான் அந்த சைக்கோவை இவங்க பாக்குறாங்க. அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா இவங்க 5 பேரையும் ஒரு இடத்துல வச்சுட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இழுத்துட்டு போய் ஒரு பள்ளத்துல போடுறது தான் அவனோட பிளான். அவன் இழுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பான். இவங்க செத்த மாதிரியே நடிக்கலாம் அப்படின்றதுக்காக செத்த மாதிரியே நடிச்சிட்டு இருக்காங்க. அவன் திரும்பி பார்க்கும்போது சாவுற மாதிரி நடிக்கிறாங்க. அவன் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டெட் பாடியா கீழே இழுத்துட்டு போய் போட்டுட்டு இருக்கான். இப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டோபியஸோட பாக்கெட்ல ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை எடுத்து வச்சுப்பாங்க. சரி அவன் அசரும் போது போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு. சோ இப்போ என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, எல்லாரையும் இழுத்து போட்டுட்டான். இப்போ மிச்சம் இருக்கிறது ஹீரோயின் மட்டும்தான். சரி ஹீரோயினை இழுக்கலாம் அப்படின்ட்டு வருவான். அப்படி வரும்போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அவன் குடியும் போது கழுத்துலயே ஒன்று போட்டுறாங்க. அவன் திணறிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓடி போய் அவனோட சுத்தில ஒன்று இருக்கும், பெரிய சுத்தில கடப்பார
மாதிரி அந்த கடப்பாரையை வச்சு இவனை அடிக்கலான்ட்டு அந்த கடப்பாரையை எடுக்க போவாங்க. அதுக்குள்ளே இவங்க காலை பிடிச்சி வலி வலின்னு வலிச்சிட்டு இருப்பான். சரி அந்த கடப்பாரையை எப்படியாவது எடுத்து இவனை அடிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அந்த கடப்பாரையை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அவனை அடிக்க போவாங்க. அடிக்க போகும்போது தான் அவனோட மூஞ்சி விலகி அவனோட மூஞ்சி தெரியும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் தான். அதாவது இவனோட அடையாளம் எப்படின்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா கண்ணுல ஒரு காயம் மாதிரி ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அது காயம் கிடையாது, இவனுக்கு வந்து ஒரு அச்சு மாதிரி. ஸோ அந்த விஷயத்தை பார்த்தோன்னே இவங்க அடிச்சிருவாங்க. அடிச்சு எல்லாரையும் பள்ளத்துக்குள்ள போட்டு வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அந்த பள்ளத்துக்குள்ளேயே இவனை போட்டுருவாங்க. அதுல ஏற்கனவே நிறைய டெட் பாடிஸ்லாம் இருக்கும். ஸோ ஏற்கனவே 4 பேரை போட்டான் பார்த்தீங்களா, அவங்களோட போட்டு காலி பண்ணிடுறாங்க. இப்போ காலி பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சிருவாங்க. ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிற மாதிரி தான் படத்தை முடிச்சிருவாங்க. ஸோ அந்த குட்டி பையன் தான் இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கான் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த படத்துல இன்னும் 2 பாகங்கள் கூட இருக்கு. சரி அந்த பாகங்கள் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.